சில சமயங்களில் நாம் புத்திசாலித்தனமாக நடக்கிறதா நினச்சிக்கிட்டு சில வேலைகளை பண்ணுவோம். எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாராலையும் நடக்க முடியுமா? எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும்? இதுக்கு பேர் தான் சமயோசித புத்தி அப்படின்னு பேர். அந்த சமயோசித புத்தி இருக்கிறதுனால ஒருத்தர் நல்ல பலனடைகிறாரு, இன்னொருத்தர் ஒன்றுமே இல்லாமல் போகிறாரு. இது யார் என்ன அப்படிங்கிறதுக்கு ரெண்டு உண்மையான நிகழ்வு. ஆனால் நான் பெயரை குறிப்பிட விரும்பலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த பெயரை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் குறிப்பிடலை. முதல்ல தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவர் அவர். முதல் துணைவேந்தராகவும் பணியாற்றியவர் அவர். அமெரிக்காவில் போய் மொழியியல் அதில் போய் முனைவர் பட்டமும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப பெருமை மிக்கவராக நம்முடைய தமிழகத்தில் இருந்தவர் தான் அவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய, அதாவது இந்த மொழியியல் தொடர்பாக எப்போவுமே இந்த நம்முடைய மொழிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா மொழியை பாதுகாத்தால்தான் இனத்தை பாதுகாக்க முடியும். இனத்தை பாதுகாத்தால் தான் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் போகிறதுனால இந்த மொழி உணர்வு அப்படிங்கிறது காலம் காலமாக நமக்கு உணர்த்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மொழியியல் தொடர்பாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத முதலமைச்சரோட பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. முதலமைச்சரை பார்க்கவும் வர்றாரு. முதலமைச்சர் பெயரையும் நான் சொல்லலை இங்கே. அந்த முதலமைச்சரை பார்க்க வர்றாரு. முதலமைச்சர் வேறு யாரோடையோ பேசிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பார்க்குறதுக்கு ஒரு நேரம் கொடுப்பாங்கல்ல, நீங்கள் இந்த நேரத்தில் அவரை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு கொடுத்துருந்த அந்த முனைவர் இருக்கார், அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் இருக்கார், அவருக்காக கொடுக்கப்பட்ட நேரம் காலையில் 11 மணி. அவர் என்ன பண்ணிட்டார், முதலமைச்சரை பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் முன்னதாகவே வந்துட்டார். வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. நேரம் போய்கிட்டே இருக்குது. 11:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. முதலமைச்சர் அவரை பார்க்கலை. ஏன்னா உள்ள வேலை முடியலை. என்ன காரணமோ, முதலமைச்சருக்கு கீழே தானே எல்லாருமே வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணார், பார்த்தாரு, முதலமைச்சர் பார்க்கலைன்னொன்னே அவரோட சுயமரியாதையை யாரோ மோதுற மாதிரி அவருக்கு தோணுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் பார்க்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு வெளியேறார். வெளியே போனது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய துணைவேந்தர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு கடிதத்தையும் அனுப்பி வைக்கிறார். அப்படின்னா இது அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய, அதாவது தன் மீது தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையா, இல்லை தன்னுடைய சுயமரியாதையை இழந்து விட்டோம் அப்படின்னு அவர் கருதினாரா, இல்லை நம்ம பார்க்க வந்தது முதலமைச்சரை தானே, அவருக்கு நம்மளை விட வேலை மிக அதிகமாக இருக்குமே, ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக இருக்குமோ அப்படின்னு அவர் நினைத்து பார்க்க மறந்ததாலா என்னன்னு தெரியல, வேலையை விட்டுட்டார். இவரை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர், அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு, முக்கியமான பொறுப்பும் கூட அவருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த நிறுவனத்தில் இருக்கிற அந்த நிறுவனத்துக்கு உரிமையாளர் சொல்கிறாரு, நம்ம நிறுவனத்தை இன்னும் எடுத்து நடத்துறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. இதை நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு வங்கி மேலாளர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே அவரை போய் பாருங்கள், பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு, அந்த மேனேஜரை பார்க்கலான்ட்டு போகிறாரு. அப்பாயின்மெண்ட்டு இவருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் போகிறாரு. அங்கே போய் உட்காந்துருக்காரு. அந்த மேனேஜர் உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு இதோ நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. போனவர் கூப்பிடுவாருன்னு இவர் எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. கூப்பிடவே இல்லை. மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்ற நேரம் வந்துடுது. அந்த வங்கியில் வேலை செய்கிறவங்கெல்லாம் போகிறாங்க, சாப்பிட்றாங்க. இவர்கிட்டையும் கேட்குறாங்க, நீங்களும் போய் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு வாங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த நேரம் என்ன அவர் கூப்பிட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு. அந்த நேரமும் அவர் கூப்பிடவே இல்லை. இப்படியே நேரம் போயிடுச்சு. முடியும், சாயங்காலம் ஆயிட்டு, வங்கி மூட போகிற தருவாய். அப்போ மேனேஜர் வெளியில் என்ன காரணமாகவோ எட்டி பார்க்குறாரு. இவரை பார்த்தோன்னா அவருக்கு ஐயோ
இதை வந்து நம்ம மற்ற வேலைகளுக்கு நடுவில் இதை வந்து நம்ம அவரை கூப்பிட்டு பேசாமல் விட்டுட்டோமேன்னு அவருக்கு ஒரு உணர்ச்சி, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மேலாளருக்கு வருது. இவரை உடனே கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, ஐயோ நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்காதீங்க, என்னோடய வேலைக்கு நடுவில் நான் மறந்துட்டேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்னு அவர்கிட்ட பல முறை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, உங்களுக்கு பணம் நான் தயாராக வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்தது எனக்கு வந்து ரொம்ப முதல் உங்களோட இதுக்கு நிறுவனத்துக்கு நாங்கள் இப்போ தான் கொடுக்குறோம், இன்னும் எவ்வளவு தேவைப்பட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு அந்த மேலாளர் பேசிட்டு அவர்கிட்ட ரொம்ப இதை சொல்கிறார். இவரும் வந்து அந்த நிறுவனத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் தான். ஆனால் அவர் போகலை. திரும்ப அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இவர் சொன்னதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை பார்த்து அவர்கிட்ட போய் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் வேறு எதையும் சொல்லலை. அதுக்குள்ளே அந்த மேலாளரே இவரை பற்றிய எல்லா செய்திகளையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த நிறுவனர் மகிழ்ந்து போய் அவருக்கு இன்னும் பதவி உயர்வும் இன்னும் சம்பள உயர்வும் கொடுக்குறாரு. இதுவும் ஒரு காத்திருத்தல் தான். முன்னால் இருந்ததும் ஒரு காத்திருத்தல், இதுவும் ஒரு காத்திருத்தல் தான். ஆனால் இந்த காத்திருத்தல் எப்படி இருந்தது அப்படின்னா, பணம், நம்முடைய நிறுவனம் மிக சிறப்பாக நடக்கணும், அந்த நிறுவனம் நடக்கணும் அப்படின்னா அதற்கான தொகை நமக்கு வேணும். அந்த நிறுவனத்தில் நான் பணியாற்றினால் கூட அந்த நிறுவனம் மிகச்சிறந்த இடத்துல வரும்பொழுது அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு அவர் உயர்ந்த இடத்துல இருக்கும்போது கருதினார். அதனால் அவர் என்ன பண்ணார், அவர் என்ன வேலையாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோணி காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோணின்னு ஒரு பாட்டு இருக்குது. எவ்வளவு கவனம் இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சு முடிக்கணுமோ அதில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. அந்த கவனம் அவருக்கு இருந்த காரணத்தினால அவர் தனக்கு சுயமரியாதைங்கிறது அப்பப்போ அவருக்கும் எட்டி பார்க்குது. இவர் இன்னும் நம்மளை கூப்பிடலையே, நம்மளை பற்றி இவர் என்ன தான் நினச்சிட்ருக்காரு, திரும்பி போயிடுவோமா அப்படியெல்லாம் அவருடைய மனம் சொல்லுகிறது. அவரும் நினச்சி பார்க்குறாரு, போயிடலாமா நம்ம, இப்படி எதுக்கு நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கணும், பரவாயில்ல சொல்லிவிடுவோம் அப்படின்னுலாம் நினைக்கிறாரு. ஆனால் கூட அதெல்லாம் முக்கியம் இல்லை, நாம் வந்த வேலையை செய்து முடித்தோமா. இப்போ அவர் இருக்கார் உள்ளார, இங்கே இவர் இருக்கார், நிச்சயமாக பார்த்தா நமக்கு அது முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் அங்கே இருக்க வச்சது. இந்த மாதிரி ஒரே வேலை தான், ஆனால் அந்த வேலையை செய்யும்போது ஏற்படக்கூடிய அந்த நன்மைகளினுடைய விகிதங்கள், இதனால் என்ன பலாபலன்கள், இதனால் என்ன லாப நட்டங்கள், இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு அவர் பார்த்தார். அந்த மாதிரி தான் நாமளும் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நாம் யாரை பார்க்க போகிறோம், அவங்களோட தன்மை என்ன, நம்முடைய தேவை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுல கவனம் வச்சுக்கிட்டு எப்படியாவது நாம் நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று கருதினால் நல்ல வேலை நமக்கு நெருங்கி வரும், சாத்தியப்படும், நம்ம நினச்சது கைகூடும். சரிங்களா? அதனால் காத்திருத்தலிலும் ஒரு பொருள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் எழுதுங்க. சரியா? பார்க்க